நம்ம துவரப்பருப்பு துவையலுக்கு நல்லா ஒரு கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. உங்களுக்கு எவ்வளோ துவையல் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகா, ஒரு அரை முடி தேங்காயில் பாதி எடுத்துக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கலாம். பூண்டு வேணுனாலும் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கங்க. ஒரு கப்பு பருப்பையும் சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்துனே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கருகு விடாமல் வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே புளி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புளியும் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வதங்கிச்சுங்க. தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா இந்த நல்லா கருகு விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு தேங்காய் சேர்த்தி அரைச்சிக்கலாம். தேங்காயும் சேர்த்தி வச்சுங்க. நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. நல்லா குறைன்னு ரொம்ப திக்காக இருந்தே எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால் ஓரளவுக்கு சட்டி பன்னீர் ஒரு கொலன்னு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன் துவையல். இப்போ தாளிப்பு பண்ணிக்கலாங்க. நல்லா வடச்சட்டி காஞ்சதுன்னு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. காஞ்சனே கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பு போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுடு சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சத்யா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.